ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் ப்ரான்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம், கேரட்டு, 4 முட்டை எடுத்திருக்கேன். ப்ரான்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட்ஸும் ஒயிட் பார்ட்ஸும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது டொமேட்டோ சாஸ், சால்ட்டு, ஷெஷ்வாங் சாஸ், சோயா சாஸ், பிளாக் பெப்பரும் ஒயிட் பெப்பரும், அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரான்ஸை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக ஷெஷ்வாங் சாஸும் சோயா சாஸ் கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் முட்டையை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் பொடி மாஸ் மாதிரி பண்ணி நம்ம எடுத்து வைக்க போகிறோம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பரையும் சேர்த்து இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம முட்டையை செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இங்கே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 மினிட்ஸ் போதும், ப்ரான்ஸு ஃப்ரை ஆகிடும். ரொம்பவும் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம அதே ஆயிலில் ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் இந்த ஆனியனை மட்டும் நல்லா போட்டு வதக்கிடலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை சுவை மாறினதும் நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கேரட் பீன்ஸை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பொடியாக அரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற கேபேஜையும் கேப்சிகமையும் சேர்த்துடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கட்டும். கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலை பார மரங்கள் இல்லை, கலங்காமலே கண்டம் தாண்டுமே. ஓஹோ முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தாய், முடிவென்பதும் ஆரம்பமே. வளைவில்லாமல் மலை கிடையாது, வலியில்லாமல் மனம் கிடையாது. வருந்தாதேவா அடங்காமலே அலை பாய்வதேன் மனம் அல்லவா. இப்போது
வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேஷ்வாங் சாஸையும் ஊற்றிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது ப்ரான்ஸையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இங்கே வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ப்ரான்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம காரத்துக்காக ஒயிட் பெப்பர் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ப்ரான்ஸ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.